சாமி சரணம். நம்ம ஐயப்பனுக்கு விரதம் இருக்கும்போது, 1 மண்டல காலம் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அந்த 1 மண்டலம் வந்து 48 45 41 நெறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ, அதுக்கான வீடியோ தான் இது. இந்த மாரி வீடியோக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஒரு லைக் பண்ணுங்க. 3 நம்பர் இருக்கு இல்லையா? 48, 45, 41. ஃபர்ஸ்ட் நான் 48க்கான காரணம் சொல்லிடுறேன். 48 எதுக்காக நம்ம சொன்னாங்க அப்படின்னா, நீங்க பார்த்திருப்பீங்க கோயில் கும்பாபிஷேகம் அதெல்லாம் வந்து 48 நாள் பூஜைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வைத்திய முறைகள் அதாவது இந்த சித்தர்கள் அவங்களோட வைத்திய முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா, 48 நாள் நீங்க வந்து சாப்பிடணும். 1 மண்டல காலம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முதல்ல ஏன் அந்த மாரி சொன்னாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். 9 நவகிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள். இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா 48 வரும். ஸோ இது எல்லாத்தோடைய ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, 48 வந்து சூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? 45 நாட்கள் அப்படின்னா, புராணங்கள், வேதங்கள் எல்லாம் 45 தான் இருக்கும். 15 நாள் அதாவது பௌர்ணமி டு அமாவாசைக்கு வந்து 15 நாள் கேப் இருக்கும் இல்லையா? அந்த 15 நாள வந்து 3 நாளா இது பண்ணுவாங்க. அந்த 3 டைம் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து 45 வரும். ஸோ அந்த 45 நாள் தான் வந்து அந்த வேதங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 மண்டல காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 41 41 நாள்ன்றது தான் 1 மண்டலம் ஐயப்பன் விரதத்துக்கு. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஐயப்பன் மொத்தமாவே வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்படின்ற ஒரு இதுல இருக்கும். பஞ்சபூதங்கள் அடக்குனது தான் வந்து ஐயப்பன் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பஞ்சபூதம் எல்லாம் ஒண்ணு கூடின இடம் தான் சபரிமலை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மலை வாசன் அப்படிலாம் நம்ம ஐயப்பனை சொல்லுவோம். ஸோ 5 வந்து ரொம்ப ரிலேட்டடா இருக்கும் ஐயப்பனுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது 4 கூட்டல் 1 அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நான் சொல்லல. இது உண்மையாலுமே இருக்கு. அதுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். 4 கூட்டல் 1 இதுதான் வந்து 41 அப்படின்னு போட்டு அவங்க வந்து 1 மண்டல விரதம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா, எந்த ஒரு விஷயமே 1 மாசத்துக்கு மேல நம்ம வந்து ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்றோம் அப்படின்னா, அது நமக்கு பழகிடும். மாலை போடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஏகப்பட்ட பழக்கம் இருக்கும், ஏகப்பட்ட முறை இருக்கும். நம்ம எல்லாமே நம்ம வந்து ஒரு 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 கரெக்டான ஒரு ஒழுக்கமான நம்ம ஒரு லைஃப்ல நம்ம வந்து இருந்திருக்க மாட்டோம் மோஸ்ட்லி. ஸோ அப்படி இருக்கும்போது, அது எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்துற ஒரு விரதம் தான் வந்து ஐயப்பன் விரதம் நம்ப. ஸோ இது வந்து நம்ம 1 மாசத்துக்கு மேல கடைபிடிச்சோம் அப்படின்னா, நம்ம மலைக்கு போயிட்டு வந்து கூட ஒரு சில விஷயம் வந்து, சரி இது நல்லா இருக்கே நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருந்துவோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, 41ன்னு வச்சாங்க. சில பேர் வந்து 1 கூட்டல் 4 போட்டு நான் 14 நாள் இருந்துக்கலாமா? இல்ல 3 கூட்டல் 2 போட்டு நான் 5 நாள் அந்த கணக்குல இருந்துக்கலாமான்னு கேட்பீங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. அவங்க சொல்லியிருக்கிறது 41க்கு இதுதான் விளக்கம். ஸோ இதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஸோ ஐயப்பனோட விரதம் வந்து 41 நாள் தான். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சது அப்படின்னா வந்து நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே, பை. சாமி சரணம். தேடினேன் தேவதேவா தாமரை பா